முதலாவது நாள் போட்டி, இரண்டாவது நாள் போட்டி, மூன்றாவது மற்றும் கடைசி நாள் போட்டி. காளையிடம் காட்டடி வாங்கிய டுன்டு 90 கையில் இட்லி துணியை கட்டிக்கொண்டு ஆடியன்ஸோடு ஆடியன்ஸாக அமர்ந்திருக்கிறார். சபாஷ், சரியான போட்டி. முதல் முறையாக நமது காளையை தோக்கடித்து இப்போட்டியில் வெற்றி பெற்றவர் மூச்சி. எம்மாடி, மூச்சி ஜெயிச்சிட்டாளா? அப்படின்னா அந்த சீன மன்னரோட ஆவி இருக்கிற சேலை இவளுக்கு தானா? நமது சீன மன்னர் சிங் ஹாங் ஹூவின் வாரிசான பிங் ஹாங் ஹூ மூச்சிக்கு தங்கத்திலால் ஆன வீரச் சிலையினை வழங்குவார். சொல்லுங்க மேம், எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க? மம்மி. மாமியா? ஆமா, மம்மி தான். மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் கோணம் நிறைஞ்ச சந்தூர். சண்டூர் 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 மம்மிக்கு வணக்கம். அடச்சா, இவியலுக்கு தான் தமிழ் தெரியாதுல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சண்டூர் மம்மி, யுவர் கேண்ட் ஹேவ் சிலை. அந்த சிலைக்குள்ளே சீன மன்னர் ஆவி ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்த சிலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க சீன மன்னரை கண்டுபிடிச்சிருவோம். இப்ப எதுக்கு தவக்கால தக்காளி சட்னி சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா? என்ன சொன்னியா? தக்காளி சட்னியா? அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமாக்கோ? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப சரி, நல்ல வசதியா போச்சு போக. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்ல? அக்கா, மஞ்ச முடி அக்கா, நான் சொல்றத கேளுங்க. அந்த சிலைக்குள்ள சீன மன்னர் ஆவி இருக்கு, அதை நாம வெளியே கொண்டாந்தாகணும். ஏய், என்ன சிலைக்குள்ள ஆவி சாவின்னு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சிலைய ஆட்டைய போட பாக்கீங்களா? கோய், மஞ்ச முடி கோய், அப்படிலாம் இல்ல கோய். இந்த சிலைய 100 பவுன் தங்கம் செஞ்சு வச்சிருக்காவ. இந்த 100 பவுன் தங்கமோ எனக்கு தான் சொந்தம். ஆபாடி, சபக் அப்படியா இருக்கு. ஆபாடி, நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது போ. எனது சிரிப்பு சிரிப்பா வருதா? எதுக்கு? அது வந்து ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா சிரிச்சோம். ஏய், ஒழுங்கா எதுக்கு சிரிச்சியன்னு உண்மைய சொல்லிருங்க, இல்லன்னா பூரி போடுற மாதிரி எண்ணெய் சட்டியில போட்டுருவேன். அக்கா, அது வந்து இதோ இவதான். நம்ம வீட்டுல பழைய சாமான எடுக்கணும்னா ஏனி வேணாண்டி, இந்த அக்காவை கூப்பிட்டாலே போதும்னு சொன்னா. இல்லக்கா, இல்ல, பொய்யே பொய்யே பொய்யே. எங்க அக்கா வள்ளிதான் உங்களை எங்க தென்னத்தோப்புக்கு கூட்டு போனா தென்னை மரத்துல இருக்கிற ஆப்பிள் பழத்தெல்லாம் சுலபமா பறிச்சு கொடுத்துருவியன்னு சொன்னா. பொய் சொல்றா, பயங்கரமா பொய் சொல்றா. எட்டிய குருவி கூடு மண்டை, தென்னை மரத்துல யாதடி ஆப்பிள் பழம்? ஏங்க, சொன்ன நம்புங்க, என் தங்கச்சி தான் பொய் சொல்றா. இல்ல, எங்க அக்கா தான் பொய் சொல்றா. இல்ல, இவதான் பொய் சொல்றா. இல்ல, இவதான் பொய் சொல்றா. இல்ல, இவதான். இல்லவே இல்ல, இவதான். இவ பரீட்சையில குவாலி முட்டை வாங்குறவ, இவளை நம்பாதிய. எங்க அக்கா வள்ளி அக்கா இல்ல, பள்ளி அக்கா, பயங்கரமா பொய் சொல்லுவா, நம்பாதிய. இல்ல. ஆமா. இல்லவே இல்ல. ஆமாங்க, ஆமா. இல்ல 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 இல்ல. ஆமா 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 ஆமா. ஏய், நிறுத்துங்க. நான் என்ன கேட்டேன்? எதுக்கு சிரிச்சியன்னு தானே கேட்டேன். ஏதோ பேச்சு போட்டியில பேசுற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிய. கோய், தயவு செஞ்சு கேட்கோங்கோய், தயவு செஞ்சு அந்த சிலைய மட்டும் கொண்டாங்க. நாங்க அந்த சீன மன்னர் ஆவிய வெளியில எடுத்துட்டு சிலைய உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். ஏய், டுன்டு 90, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ஆவி சாவினே இருக்கா.
ஆஹா, இந்த சிலைய இப்படியே வச்சிட்டு இருந்தோம்னா எல்லாரும் கண்ணும் பட்டு போயிரும். இந்த சிலைய சாக்குக்குள்ள வைக்கிறேன். இப்போ யாரு கண்ணு படுதுன்னு பாப்போம். ஆத்தாடி ஆத்தா, என்ன அமேசான் காட்டுல இருந்து டார்சன் கீது வராவளா? எத்து மம்மி மம்மி, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? ஒன்னும் ஆகல கண்ணா. கண்ணா, இனியும் நாம இங்க இருக்க வேண்டாம். அந்த சாக்கை எடு, வா போலாம். யக்கோய், மூச்சிய கோய், தயவு செஞ்சு நில்லுங்க கோய். சொன்னா கேளுங்க, போகாதீங்க, நில்லுங்க. வா கண்ணா போலாம். டாக்ஸி டாக்ஸி, நில்லுங்க. சீக்கிரம் டாக்ஸில ஏறு கண்ணா. போலாம், ரைட். போச்சு, அவ போயிட்டா. உங்களுக்கு இப்போ சந்தோஷமா? அந்த மூச்சுக்கிட்ட பொறுமையா பேசி அந்த சீன மன்னர் ஆவி இருக்கிற சிலைய வாங்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஸ்கேட்டிங் அடிச்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டியலே. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு ஸ்கேட்டிங் வேற கேக்குதோ? ஏய், என்னடி சிலை வாங்கியிருப்பேனுங்க? இந்த சாக்குல இருக்கிற சிலைய தானே சொல்றேன். இந்த அப்படி இந்த சாக்கு பைய என்னது? ஏய், நான் ஸ்கேட்டிங் அடிச்சதே அந்த சிலைய தூக்குறதுக்கு தாமடி. என்னத்தை சொல்றியா? ஒண்ணுமே புரியல. மேல பாரு, சொல்றேன். மம்மி மம்மி, உங்களுக்கு ஒன்னும் ஆகல மம்மி? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சாக்கு பைய மாத்திர வேண்டிதான். ஒரு வழியா பைய மாத்தியாச்சு. நான் இந்த வயசான காலத்துல ஸ்கேட்டிங் அடிச்சதே இந்த பைய மாத்துறதுக்கு தாமடி. இந்த பாரு, இதோ இந்த சிலைய எடுக்க தானே கஷ்டப்பட்டிய. எப்படி அசால்ட்டா தூக்கணும் பாத்தியலா? அடே கப்பா பாட்டி, நீங்க நிஜமாவே ரொம்ப பிரில்லியன்ட் தான் போங்க. ஆமா பாட்டி, சாமர்த்தியமா அந்த சிலைய தூக்கிட்டிய. ஏய் பிள்ளைவளா, இதத்தான் விதிய மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாவ. நல்லா புரிஞ்சுக்கங்க. சிலைய திருட்டுத்தனமா திருடி போட்டு மிதியால் வெல்லலாம் மதியால் வெல்லலாம்னு பழமொழி வேற. ஏய், அங்க என்னடி முணுமுணுத்துட்டு இருக்கா? ஒன்னும் இல்லத்தே, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமைன்னு சொன்னத்தே. ஏய், என்னடி எருமை பெருமைங்க? 3 நாளா கால மாட்ட அடக்கறேன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தியே. நான் எப்படி அசால்ட்டா எடுத்தேன் பாத்தியா? ஒத்துக்கிறேன் தே, நீங்க பெரிய புத்திசாலி தான் போங்க. அப்படி சொல்லு. ஆமா எத்தே, இந்த சாக்குக்குள்ள சிலை இருக்கு அப்படின்னா அந்த சாக்குக்குள்ள என்ன இருக்கு? அந்த சாக்குலையா? அந்த சாக்கை திறந்து பார்த்தாதான் வேடிக்கையே இருக்கு. மம்மி மம்மி, நாம இந்த சிலையோடு சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டோ எடுப்போம் மம்மி. போட்டோ தானே கண்ணா, தாராளமா எடுப்போம். மம்மி சீக்கிரம் சிலைய தொடங்க மம்மி. கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணா. அவ்வளவுதான், திறந்தாச்சு. இப்போ போட்டோ எடுக்கண்ணா. அச்சச்சோ, ஆச்சி சுக்கு மல்லி காப்பியா?